நீங்கள் வெளிநாட்டு சக்தியுடன் சூழ்நிலை வருகின்றதுங்க. இந்த மதத்தை வந்து திமுக அழிக்க நினைக்குதுங்கிறதே வந்து ஒரு அப்பட்டமான பொய்யா. இந்து மதத்தை அழிக்கிறது. இந்து மதத்தை துவம்சம் பண்ணி இந்த மதத்தின் கலாச்சாரத்தை பண்பாட்டையும் அடித்து உடைத்தால்தான் சிறுபான்மை மக்களை வாக்குகளை பெறவே முடியும் என்ற ஒற்றை இலக்கில் தான் திராவிட சிந்தனை கட்சிகள் செயல்படுகிறது. திமுகவை ஜெயிப்பதற்கு வெறும் சிறுபான்மையின் வாக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் இது? அவங்க வாக்கு மட்டும் இருந்தாவே ஜெயிச்சிட முடியுமா சார்? நீங்க கேக்குறதுன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுடுங்க. தமிழ்நாட்டுல திமுகவுடைய அஜெண்டா ஆரம்ப 67 இருந்து இன்னைக்கு வரை என்ன பண்றாங்க? அவங்க ஜாதியால என்னென்ன இது பிடிக்கிறது, மதத்தால என்னென்ன இது பிடிக்கிறது, அப்புறம் பட்டியல் மக்களை தனியா பிரிக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாம் கிறிஸ்தவருடைய ஓட்டு நமக்கு வந்துடணும், பட்டியல் இன மக்களே நமக்கு வந்துடணும், மற்ற ஜாதிக்காரங்களை ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி அவங்களுள்ள அடி போடட்டும். இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வன்னியர் சமுதாயத்துக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த கட்சியிலே இன்னைக்கு 3 கோஷ்டியா உருவாக்கி விட்டது யாருங்க? யார் உருவாக்குனா? அவங்க கட்சிக்குள்ள வச்சது இல்ல. இதப்பா அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டைக்கு அதுக்கும் திமுக இல்லை. சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கடலூர் போன்ற மாவட்டங்களில் அந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்கின்றார்கள். அங்கு திமுகவுக்கு செல்ஃபி எடுக்கவில்லை. அங்கு செல்ஃபி எடுக்க வேண்டுமானால் அந்த கட்சியை உடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு சேலம் மாநகரத்தில் வன்னியர் சமுதாய மக்களுடைய அதிமுகவை வந்து பாஜக உடைக்கிறதே அந்த மாதிரியா? அது அவங்க கட்சி வராங்க. பாஜக என்றவரை எந்த கட்சியும் உடைச்சது கிடையாதுங்க. புரியுதா? இது அவங்க நீங்க பாருங்க. அதாவது எங்க இருந்து எங்க உங்களுக்கு சொன்னீங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது. பாமக நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு அப்பட்டமா வெளி உலகத்துக்கு பாத்துட்டு தான் இருக்காங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, அதுல இருக்கிற கட்சி பூசல்கள் அது வேறு. அதுக்கும் திமுகவுக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க அப்படின்னா அப்ப அதிமுகவுல வந்து ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டு வெளியே அனுப்புறாங்களே. டிடிவி வெளியில போனாரு, செங்கோட்டையன் வந்து தூண்டி விட்டு அவர் வெளியில போனாரு. இதுக்கு வந்துட்டு பாஜக தான் காரணம். ஒரு விஷயங்களுங்க, நீங்க கதை நீங்க வரலாறு தெரியாம பேசுறீங்க. திமுகவில இருந்து வெளியே யாரு வந்தா? வைகோ வந்தாரா இல்லையா? வைகோ வெளியே என்ன சொன்னாரு? இந்த திமுக ஒரு குடும்பத்துக்கான பாத்தியப்பட்ட கட்சி ஆகிவிட்டது, இனிமேல் இந்த கட்சி உருப்படாது, இந்த கட்சியில் உழைத்த என் போன்ற தலைவர்கள் வளர வேண்டுமானால் திமுக என்ற கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னது நானா? நீங்களோ மின்னமில்லை. வைகோ அவர்கள் சொன்னார். இன்று எந்த இலக்கை நோக்கி வெளியில் வந்தாரோ அந்த இலக்கையெல்லாம் கீழே போட்டுவிட்டு கமலஹாசன் ஒரு எம்பிக்காக டார்ச் லைட்டையும் கீழே போட்டு எப்படி போனாரோ அதே போல் வைகோவல்சாமி தன் லட்சியத்தை விட்டு திமுகவில் மகனுக்கு ஒரே எம்பி சீட்டுக்காக போனார். அந்த வைகோவல்சாமி கட்சியும் மல்லே சத்யா தலைமையில் ஒரு டீமா பிரிஞ்சு தனியா போயிட்டாங்க. இதுதான் நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று திமுகவுக்கு 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நாங்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இல்லாட்டாலும் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியாக இருப்போம்னு சொன்னாரு. ஆனா அப்பேற்பட்ட கட்டமைப்பு மிக்க அந்த திராவிடம் அந்த விஜயகாந்துடைய கட்சியை உடைத்தது யார்? திமுகவா இல்லையா? அதே விஜயகாந்த் வீட்டில் திமுக எத்தனை நாள் நின்னாங்க? கூட்டணிக்கு வாங்க நின்னாங்களே இல்லையா? சொல்லுங்க. கை நலிவது பால் செஞ்சதெல்லாம் சொன்னது யாரு? அதனால திமுக பொறுத்தவரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கத்தை கொண்டுதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. காரணம் என்றால் தமிழகத்தில் 5 ஆண்டு கால இந்த திமுக ஆட்சியில் எந்த வேலையும் செய்யவில்லை. ஊழலே கெதியாக நினைத்து அனைத்து துறையும் ஊழலுக்கான தங்களையே மாநிலத்தை நிர்வாகத்தை கெடுத்து விட்டார்கள். அத்தனை நிதிகளையும் வாங்கி சுவாகா செய்து விட்டார்கள். இனிமேல் மக்களை எப்படி சந்திப்பதே? மக்கள் நம்ம கேட்கதை கேள்வி கேட்பார். இப்போது டிட்வா புயல் தமிழ்நாட்டில் இலங்கை எப்படி தாக்கியதோ தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் வெள்ளம், பல லட்சம் ஏக்கர் நிலம், நெல் பயிர் விதைகள் எல்லாமே தண்ணிக்குள்ள போச்சு. விவசாயிகள் போய் கடன் வாங்கி எங்களால் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நடத்த முடியாது, நாங்கள் இருப்பதற்கா மரணிப்பதற்கா என்ற நிலைப்பாடு விவசாயிகள் கிடைக்கின்றார்கள். இவர்களுக்கும் பதில் சொல்ல திமுகவிடம் வக்கு இல்லை. டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல், உள்ளாட்சித்துறையில் ஊழல், செல்ல போட்ட ரோடில் எங்கெங்க போச்சு? ஏங்க இந்தியா வரலாறுல ஒரு ரோடுக்கு ஒரு ஆண்டுக்கு 2 பேட்ச் ஒர்க் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த பணம் நிதி கொடுத்த 4000 கோடி ஒதுக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? சென்னை மாநகராட்சிக்கு இந்த பணம் எங்க ஆகவே